Good morning, students. I am Vijay Kumar, lecturer, mechanical department. So, நம்ம பார்த்துட்டு இருக்கிற subject manufacturing process, the welding technology. அதில் model number 5. ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் மாடல் நம்பர் 4ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் எங்கெங்க அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வெல்டிங், அதில் இருக்கிற பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்ஸ் இருக்கு. அதுவும் இம்பார்ட்டண்ட்டான டைப்ஸ் ஆஃப் வெல்டிங், அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அந்த ப்ராசஸில் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா அடுத்தது கேஸ் வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ கேஸ் வெல்டிங்னா என்ன, அதோட எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேஸ் வெல்டிங் ஹவ் இஸ் டிஃபர் ஃப்ரம் ஆர்க் வெல்டிங் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த டைப்ஸ்ல இருக்கிறது. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராசஸ் வந்து அல்ட்ராசானிக் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அல்ட்ராசானிக் வெல்டிங் அப்படிங்கிறதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா வெல்டிங்லையும் கரண்ட்டை பாஸ் பண்ணி, அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ரெண்டு மெட்டல்ல இருக்கிற பாண்டை வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணி அதை மெல்டிங் ஸ்டேஜ் போயிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஒட்ட வைப்பாங்க. பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இதுல வந்து ஃபோர்ஸ், நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ரெஷர் வெல்டிங். ஸோ ப்ரெஷர் யூஸ் பண்ணி ப்ரெஷர் யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல பண்றாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஃபியூஷன் வெல்டிங். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் வெல்டிங். நம்ம ப்ரெஷர் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க, இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஜாபை வந்து நம்ம ஒட்ட வைக்க போறாங்க. ஸோ இந்த வெட்ட வைக்கிற ப்ராசஸ் வந்து இது எந்த இடத்துல மேக்ஸிமம் இது வந்து நிறைய ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இது வந்து லைட்டான ஷீட் மெட்டல்ஸ், லைட் தின் மெட்டல்ஸ் இருக்கு, அந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. ரொம்ப ஹெவியான இடத்துல எங்கேயுமே இந்த மாதிரி வெல்டிங்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வெல்டிங் யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது. இந்த ரெண்டு இது வந்து ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேல இருக்கு இல்லையா, இது வந்து ஹார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது ஆனுவல். இந்த ஆனுவல்ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு டைப். இந்த ஆனுவல் ஃபிக்ஸ்ட் டைப். இந்த ஹார்ன் என்ன ஆகும்னா ஜஸ்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும். மூவ்மெண்ட் மீன்ஸ் 20 ஹெட்ஸ்ல என்ன பண்ணும்னா வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வைப்ரேஷனுங்கிறது என்னன்னா, வைப்ரேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியல, அதிர்வு. இந்த அதிர்வு என்ன பண்ணும்னா இந்த மேல வச்சு, இந்த ஜாப் மேல வச்சு என்ன பண்ணுவாங்க, கண்டினியூஸா இதை வந்து மேல அந்த வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம கையில என்ன பண்ணுவாங்க, மேலேயும் கீழேயும் அந்த கையை நம்ம ரப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த இடத்துல நம்மளுக்கு மேல ரப் பண்ணிட்டே இருக்கிறதுல இந்த ரெண்டு மெட்டலுக்கு நடுவுல ஹீட் வந்து பயங்கரமா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணணும்னா, இந்த கண்டென்ட்லயும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு பாண்டு வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சு என்ன பண்ணணும்னா இன்னொரு பாண்டு கூட போய் அட்ராக்ட் பண்ண பார்க்கும். அந்த அட்ராக்ட் பண்ண பாண்ட் வந்து என்ன இருக்கும்னா ரெண்டு மெட்டல்லையும் அந்த மெட்டல் வந்து மோல்டன் ஸ்டேஜுக்கு வந்து என்ன ஆகும், மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மெல்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா இந்த ரெண்டு மெட்டல் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் வந்து அல்ட்ராசானிக் வெல்டிங் சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் பீம் வெல்டிங். எலக்ட்ரான் பீம் வெல்டிங், இந்த வெல்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹை எஃபிஷியன்சி இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் அப்படிங்கிறது என்ன இருக்கும்னா, ஒரு ஹை பீம், ஒரு நம்மளோட லேசர் லைட்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு ஹெவி பீம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல பாஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெவி பீம் இந்த இடத்துல பாஸ் பண்ணதுல என்ன ஆகும்னா, இது வந்து ஸ்ட்ரைட்டா ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்டா தான் இருக்கும். இந்த கன் சொல்லுவாங்க, இந்த இடத்துல எலக்ட்ரான் பீம் கன் சொல்லுவாங்க. இதுல இருந்து எலக்ட்ரான் ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒன்று வேமா இங்க போய் அடிக்கும். இந்த இடத்துல அடிக்கிறதுல இங்க என்ன ஆகும்னா பயங்கரமா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இங்க ரெண்டு காம்போனன்ட் இருக்கும், ரெண்டு மெட்டல் பீஸ் இருக்கும். இந்த ரெண்டு மெட்டல் பீஸ் மேல போயிட்டு இது ரொம்ப ஹெவியா அடிக்கும். அந்த ஹெவியா மெட்டல் அடிக்கிறதுல என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஹீட் ஜென்ரேட் ஆகி ரெண்டு மெட்டலும் ஒட்டுற அளவுக்கு நம்மளுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மேல இருந்து ஹை வோல்டேஜ் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இந்த ஹை வோல்டேஜ் இதுதான் வந்து இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்சுலேட்டருக்கு கீழே தான் எலக்ட்ரான் பீம் கன் இருக்கு. இந்த இடத்துல தான், இந்த இன்சுலேட்டர்ல தான் கரண்ட்டை வந்து என்ன ஆகும்னா இந்த பீமா கன்வெர்ட் பண்ற ஸ்டேஜ் இங்க கொடுக்கும். இந்த இடத்துல இருந்து பீம் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன இருக்கிற வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டி மூலயமா ஒரு ஸ்மால் பாயிண்ட் வெளியே போக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஆனோன்னு சொல்றாங்க. அடுத்தது காலம் வேல்யூ எலக்ட்ரான் பீம், இந்த இடத்துல இது வருது இல்லையா, இதைத்தான் பீம்னு சொல்றாங்க. இங்க மேக்னெட்டிக் லென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேக்னெட்டிக் லென்ஸ்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அந்த பீமோட லென்த், நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம பெரிய பார்ட்டை வந்து வெல்ட் அடிக்க போறோம், இல்ல சின்ன பார்ட்டை வெல்ட் அடிக்க போறோம், நம்மளுக்கு அந்த வெல்டிங் பீமோட லென்த் வந்து குறைஞ்சோ கூடுறதோ அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல மெஷர் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ளெக்ஷன் காயில். இந்த இடத்துல ஒரு டிஃப்ளெக்ஷன் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒர்க் பார்ட் ஏரியாவை தனியாக வச்சிருக்க போறோம். இது கூட நம்ம பக்கத்துல வந்து வச்சிருக்க மாட்டோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெல்டிங் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள பார்ட் வந்து ஹெவியா இருக்கு, திக்னஸ் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த மேல இருக்கிற வெல்டிங்கோட லென்த்தை வந்து மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அதை டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து எலக்ட்ரான் பீம் வெல்டிங் சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரான் பீம் ரொம்ப ஹை வோல்டேஜ்ல இந்த இடத்துல என்ன இருக்கும்னா ஹை ரிஃப்ளெக்ஷன் இந்த லைட் வந்து இது மேல படும். ஓகேவா?
ஸோ இதான் வந்து எலக்ட்ரான் பீம் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லேசர் பீம் வெல்டிங். இந்த லேசர் பீம் வெல்டிங் ஆல்ரெடி எல்லாருமே சின்ன பிள்ளையில வச்சு விளையாண்டுருக்கிற சேம் ப்ராசஸ் தான். இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. நம்ம சின்ன பிள்ளையில என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு பேப்பரை கீழே வச்சுட்டு மேலே வீட்டில் வாங்கிட்டு வந்திருக்கிற ஒரு லென்ஸ், அந்த லென்ஸ் என்ன பண்ணுவோம், சூரியனுக்கு நேரம் வச்சு காமிப்போம். அந்த சூரியனுக்கு நேரம் வச்சு காமிக்கிறதுல கொஞ்ச நேரம் என்ன ஆகும்னா, அந்த சூரியன்ல இருந்து அந்த லைட் பட்டு ஒரு சின்ன அந்த பேப்பர்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல போய் பட்டு என்ன பண்ணும்னா, கரெக்டா ஒரு பாயிண்ட்ல மட்டும் கரெக்டா போய் படும். அந்த பட்டோனே அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த பேப்பரை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ சேம் கான்செப்ட் தான் இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. இங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா, லேசர், அந்த இடத்துல லேசர் லைட்டை வந்து என்ன பண்றாங்க, இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. சைட்ல ஃபிளாஷ் லேம்ப்ஸ், இந்த ஃபிளாஷ் லேம்ப்ஸ் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ரெண்டு பக்கத்துல இருந்து பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, இந்த மிரர் வழியே இது பாஸ் ஆகும். இந்த லென்ஸ் இருக்கும் இல்லையா, இது மல்டி பாயிண்ட்ஸ்ல இருந்து வர லைட் என்ன பண்ணும்னா, எல்லா இடத்துலயும் ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணும். இந்த லைட் எல்லாமே என்ன பண்ணும், ஒரு சிங்கிள் இடத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணும். இந்த ஃபோக்கஸ் பண்ணதுல இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்ல மட்டும் ஹை ஹீட்டா என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹை ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பார்ட் நம்மளுக்கு வெல்டிங் இருக்கு இல்லையா, அந்த வெல்டிங் இடத்துல பார்ட்ல கொண்டு போய் வைப்பாங்க. வெல்டிங் பார்ட் வைக்கிறதுல ரெண்டு பார்ட்டும் நம்மளுக்கு வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஒட்டி நம்மளுக்கு வெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் வந்து லேசர் பீம் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இண்டக்ஷன் வெல்டிங் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹார்டனிங் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இண்டக்ஷன் ஹார்டனிங் சொல்லுவாங்க. ஸோ வெல்டிங் சேம் கான்செப்ட் தான், ஹார்டனிங்கும் சேம் கான்செப்ட் தான். நம்மளுக்கு இப்போ இல்லையா, நான் இப்போ இதில் காமிச்சிருக்கிறது வெல்டிங், ஹார்டனிங் காமிக்கிறேன். ஏன்னா வெல்டிங் காமிச்சுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது புரியாது. ஸோ இதை வந்து ஹார்டனிங் தான், பட் ஆனால் நம்ம வெல்டிங்கும் சேம் ப்ராசஸ் தான். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காயில் இருக்கும். இந்த காயிலுக்குள்ள ஹை வோல்டேஜ்ல வாட்டர் வந்து இதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணாங்க. இந்த காயிலுக்குள்ள ஹாட் வாட்டர், அந்த வாட்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. இந்த காயில் மேல இருக்கிற காயில்ல கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுல உள்ளுக்குள்ள இருக்கிற வாட்டர் என்ன ஆகும்னா, ஹை ஹீட்ல அந்த வாட்டர் வந்து என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ கொதிக்க ஆரம்பிக்கிறதுல என்ன ஆகும்னா, இந்த இடத்துல காயில்ல ஃபுல்லும் சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுல்லும் அந்த தண்ணி வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஹை ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுல இந்த ஜாப் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு கீழே போற ஜாப், இந்த ஜாப் மேல அந்த ஹீட் அப்படியே வந்து என்ன ஆகும்னா, மேல போய் அதை சுத்தி சரௌண்டிங்ல படும். அந்த சரௌண்டிங்ல படத்துல என்ன ஆகும்னா, இந்த ஜாப் வந்து என்ன ஆகும்னா சடனா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இதுல வந்து என்ன ஆகும்னா, அந்த தண்ணி வந்து பாஸ் ஆகி போய்க்கிட்டே இருக்கும். அந்த பாஸ் ஆகி போயிட்டு இருக்கிறதுல இந்த ஹீட் காயில் இருக்கு இல்லையா, அந்த தண்ணி வந்து எதுக்கு அப்படின்னா, காயில வந்து நம்மளுக்கு அந்த தண்ணி மூலியமா ஹீட் வர போறது கிடையாது. பட் ஆனா இந்த காயில வந்து மறுபடியும் பர்ஸ்ட் ஆக விடாம, ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து இதுல ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறதுனால, அந்த அளவுக்கு நம்மளால ஹீட் ப்ரொடியூஸ், இந்த காயில் வந்து வெடிக்க விடாத அளவுக்கு அந்த தண்ணி வந்து உள்ளுக்குள்ள கூல் பண்ணி பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் உள்ளுக்குள்ள அந்த தண்ணி பாஸ் பண்றாங்க. ஸோ அந்த காயில் வந்து என்ன பண்ணும்னா, இது வந்து ஃபுல்லா அதை ஹீட் பண்ணி முடிச்சிடும். இந்த ஹீட் பண்ணோன்னே நம்ம ஆல்ரெடி நம்மளோட நார்மல் ப்ராசஸ் தான், ரெண்டு மெட்டலையும் பக்கத்துல ஒட்ட வச்சாங்க அப்படின்னா, அது அந்த இடத்துல இருந்து மெல்டிங் ஸ்டேஜ் போய் ரெண்டுமே ஒட்டிக்கிடும். ஸோ இது இண்டக்ஷன் வெல்டிங் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அதிகமான நம்ம லோடு கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி வெல்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ கம்மியான இடத்துல யூஸ் பண்ணும். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஹார்டனிங், அந்த இடம் ஃபுல்லுமே பயங்கரமா ஹார்டனா மாறிடும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷன் வெல்டிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர் வெல்டிங். இந்த ப்ரெஷர் வெல்டிங் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு சுத்துவாங்க. இந்த ஒரு பக்கம் ஒரு ஜாப் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும், இன்னொரு வந்து ரொட்டேட்டிங் பார்ட்டா இருக்கும். இதை என்ன பண்ணாங்க, இதை வந்து கொண்டு வந்து இதுல வந்து முட்டை விடுவாங்க. ஸோ பட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பட் பண்ணத்துல என்ன ஆகும்னா, ஒன்று வந்து ரொட்டேட்டிங் மூவிங் பார்ட்டிகளா இருக்கும், ஒன்னொன்று வந்து ஃபிக்ஸ்டு பார்ட்டிகளா இருக்கும். அப்படி ஃபிக்ஸ்டு பார்ட்டிகளா இருக்கிறதுல என்ன ஆகும்னா ஃப்ரிக்ஷன் என்ன ஆகுதுன்னா, உராய்வு தன்மை நடக்கும். அந்த உராய்வு தன்மை நடக்கிறதுனால இங்க என்ன ஆகும்னா, ஹீட் பயங்கரமா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சு, அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுறதுல ரெண்டு மெட்டல் என்ன ஆகிடும்னா மேல வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேஸ் வெல்டிங்னா என்ன அப்படிங்கறத பேசிக் நம்ம பார்க்க போறோம். இந்த கேஸ் வெல்டிங் அப்படிங்கிறது ரெண்டுமே நம்மளுக்கு லாஸ்ட் டைம் ஆர்க் வெல்டிங் பார்த்தோம். அதுல கரண்ட் யூஸ் பண்றாங்க. ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்றாங்க. பட் ஆனா இங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, கேஸ் சிலிண்டர்ஸ், நம்ம வீட்டுல இருக்கு இல்லையா, கேஸ் சிலிண்டர்ஸ்ல இருந்து என்ன பண்ணும், பர்னருக்கு அடுப்புல வந்து தீ வரும் இல்லையா, அதே மாதிரி இதுல என்ன பண்றாங்க, கேஸ் சிலிண்டர்ஸ்ல இருந்து எடுத்து டார்ச் வெளியவா இந்த இடத்துல நம்மளுக்கு ஹீட் வந்து டார்ச்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ரொடியூஸ் பண்ணதுல இங்க ரெகுலேட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ரெகுலேட்டர்ஸ்ல நம்ம கரண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அதாவது கரண்ட் இல்ல, எவ்வளவு கேஸ் வேணும் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு சிலிண்டர் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒன்னு அசிட்டிலின் இருக்கும், இன்னொன்னு ஆக்சிஜன் இருக்கும். இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் தான் இதை கேஸ் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கேஸ் வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் நம்ம கீழே பார்க்க போறது. அதுல என்னென்ன இருக்கும்னா, டிசி ஜென்ரேட்டர் இருக்கும், எலக்ட்ரிக் ஹோல்டர் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து மேல ஃபில்லர் மெட்டீரியல் இருக்கும். பட் ஆனால் இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னா, ரெண்டு கேஸ் சிலிண்டர் இருக்க போது, இதுக்கு பதிலாக ரெகுலேட்டர்ஸ் இருக்க போகுது, அதுக்கப்புறம் ப்ரெஷர் கேஜஸ் இருக்க போது,
ஹோசஸ் இருக்க போது இதுல வந்து எலக்ட்ரோட்ஸ் பதிலா வெல்டிங் டார்ச்சஸ் இருக்கும். ஸோ அந்த வெல்டிங் டார்ச்சஸ்ல இருந்தா அந்த ஃப்ளேம் நம்ம வந்து தீப்பத்திக்கணும் இல்லையா? அந்த பர்னர் இந்த இடத்துல தான் இருக்கும். அந்த பர்னர் வச்சிருப்பாங்க. இந்த பர்னர் வச்சுட்டு இதுலயும் சேம் அந்த மாதிரி ஃபில்லட் மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க. ஃபில்லட் மெட்டீரியல் 2 பார்ட்டிகுல இந்த இடத்துல வச்சு ஒண்ணா வெல்ட் அடிக்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து கேஸ் வெல்டிங்கோட ப்ராசஸ். ஸோ இந்த செஷன்ல நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்னா என்ன, கேஸ் வெல்டிங்னா என்ன, அதோட எக்யூப்மெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த என்னென்ன கிளாஸ்ல இன்னும் ஃபர்தரா என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.